சமீபத்துல திருச்சியில விஜய் அவர் பேசியிருந்தது சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல வைரலாச்சு. ஒரு பக்கம் ஜேசன் சஞ்சய் அவருடைய அடுத்த பட, அதாவது முதல் படத்தோட வேலைகளை ஆரம்பிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண பல நாள் போராடி இப்ப அந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்திருக்காரு. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே விஜய் அவருடைய பெயரை குறிப்பிடவே இல்லை. சொல்ல போனா அவரோட இனிஷியல் கூட அவரு பயன்படுத்தவே இல்லை. சஞ்சய் இவ்வளவு தூரம் விஜய் அவரை ஒதுக்க காரணம் என்ன? விஜய் அவரும் சஞ்சய் அவரும் பேசிக்கிறதே இல்லையான்னு பல கேள்விகள் இருக்கு. மகன் அவருடைய உழைப்பு, அவரோட முதல் படத்துக்கு கூட விஜய் அவர் எந்த ஆதரவும் கொடுக்கலையான்னு சமூக வலைதளங்கள்ல இத பத்தின கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. சமீபத்துல படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்தப்ப கூட ஜேசன் சஞ்சய் அவருடைய பெயர்ல எந்த இடத்துலயுமே விஜய் அவருடைய பெயரை குறிப்பிடவே இல்லை. அப்பாவோட எந்த ஒரு உதவியும் இல்லாம, சொல்ல போனா அவரோட சப்போர்ட்டே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுல சஞ்சய் அவர் இருக்காரா? அது மட்டும் இல்லாம அம்மா தான் முழுக்க முழுக்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. என்னதான் அப்பா மேல கோவம் இருந்தாலும் அப்படி ஒருவேளை அவருக்காக வரணும்னு நினைச்சிருந்தா தனுஷ் அவருடைய மகன்கள் கூட நிறைய இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் அவருக்காக வந்து நிக்கிறாங்க. விஜய் அவர் முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போது கூட மகள் யாருமே கலந்துக்கவே இல்லையே அப்படின்னு பல கேள்விகள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. சமீபத்துல எல்லா இடங்கள்லயுமே த்ரிஷா அவங்க விஜய் அவர் கூட அதிகமா வெளியில வரத பார்த்து ரசிகர்களே இப்ப விஜய் அவரு முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு த்ரிஷா அவங்கள வெளியில அழைச்சிட்டு வரதுல தவறில்ல. ஆனா இத நியாயப்படுத்துறதும் இது சரின்னு நார்மலைஸ் பண்றதும் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. நேத்து விஜய் அவர் பேசும்போது என்னை தாக்கி தேவையில்லாம நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, என் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, நம்மளோட அரச திட்டுறாங்கன்னு பல விஷயங்கள் கோவத்தோட பேசியிருந்தாரு. ஒரு முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமும் அவரு இந்த அரசியல் விஷயங்களை ஏன் திருப்பி திருப்பி பேசுறாரு? சொல்ல போனா ஒரு முதலமைச்சர் அடுத்து மக்களுக்கு என்ன செய்ய போறேன், அடுத்து மக்களுக்காக என்னெல்லாம் நான் முடிவெடுத்திருக்கேங்கிற மாதிரி விஷயங்கள் பேசாம திருப்பியும் அடுத்த ஒரு கட்சியை தாக்கியே பேசியிருக்காரு. இந்த விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய அளவுல இப்ப பேசப்பட்டு வருது. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிட போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. சமீபத்துல விஜய் அவர் பேசினது ஒரு பக்கம் சர்ச்சையாவும் மாறி இருக்கு. முதலமைச்சர் இந்த விஷயத்த மறுபடியும் எடுத்து பேசாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறத தவிர்க்கிறதுல இருந்து, குடும்ப சர்ச்சையில இருந்து, சமூக வலைதளங்கள்ல மறுபடியும் நிறைய மீம்ஸ் இவர் பேசின விஷயங்களை வச்சு நிறைய கருத்துக்களை பதிவிட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவருடைய அந்த அதிரடியான பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் மறைக்காம பகிர்ந்துக்கங்க.